பாஜக எம்பி கங்கனா ரணாவத்தை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார். கன்னத்தில் என்னடி காயம்? எங்க மூஞ்சி காட்டு. ஐயோ என்னடா சாமி மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டிருக்கானுங்க. எங்க செம்ம காய்ச்சி இருப்பானுங்க போல இருக்கு. இது வண்ணக்கிளி செய்த மாயா. அப்படி இருக்கு வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொண்டு அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செடன பல்லு தான் இது. एयरपोर्ट ते CISF वाली साडी भैन कुलविंदर कौर ने जो कंगना नरोद दे थप्पड़ मारिया है, मैं इस कुड़ी नूं पंजाबी ते पंजाबीयत नूं बचाउण लई अपने दिल तो सलाम करदा हां ते इस नूं 1 लाख रुपए इनाम वजों दिंदा हां। இது நல்லா இல்லடா. சும்மா வளவள பேசிருக்கானே. நீங்க எல்லாரும் குல்விந்தர் கவுர் வந்து அடிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல. குல்விந்தர் கவுர் அடிக்கும் அளவிற்கு அந்த அம்மாவை தூண்டிய கங்கனா ரணாவத்தின் மீதுதான் தவறு. போராடுகின்ற விவசாயிகளை வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு இந்த கங்கனா ரணாவத் சொல்ற. இந்தியாவுக்கே சோறு போடுகின்ற விவசாயிகளை இப்படி சொன்னா அடிக்காம அசிங்கமா ஆயிடுச்சுன்னா அடிக்காம என்ன மனத்துவானா? அந்த பொண்ணு சொல்லி அடிச்சிருக்காங்க. எங்க அம்மா அந்த போராட்டத்துல இருந்திருக்காங்க. நீ எப்படி தென்னாவட்டா சொல்லுவ 100-200க்காக நாங்க போய் வேணும்ட்டே போராட்டம் பண்றோம்னு எப்படி சொல்லுவ அப்படின்றத கேட்டு பட்டால்னு அடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு மக்கள் எதிர்த்து பண்ற போராட்டத்தை சில விஷமிகள் இப்படி பண்ணுறதும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசினா இது மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி தான் இங்க ஒருத்தருக்கு நடக்க போகுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அதிபருக்கு வந்து உங்க காசை வாங்கிட்டு போங்க சார். என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? எப்படி தெரியுமா? வருங்காலத்துல எங்க அதிபர் இங்க எப்படி எல்லாம் அடி வாங்க போறாருன்னு தெரியுமா? இப்படிதான் நாங்களாம் ஆடு மாடு மேய்க்கணும், உன் பையன் வந்து CBSE ஸ்கூல்ல படிக்குமா? நாங்களாம் வந்து சத்துணவு சாப்பாடு சாப்பிடுவோம், அதை வந்து நீ கேவலப்படுத்துவியா? இந்தியா வர்சஸ் தமிழ்நாடு மேட்ச் நடக்கும். எப்ப நடக்கும்? ஆடு மாடு மேய்க்கிறவங்களா அரசாங்க வேலை தர போறேன். எங்க குள்ளமா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் போலீஸ்ல ஆள் எடுப்பேன்னு சொன்னி எப்படி? இது மாதிரி எல்லாத்துக்கும் எங்க அண்ணா அடிக்கணும்னா கங்கனா ரணாவத்துக்காச்சு ஒரு அடி தான் விழுந்துச்சு. எங்க அண்ணனை அடிக்கணும்னா 1000 அடி அடிப்பான். செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். நாலா பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி அடி வாங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அதிபர் சீமான். கங்கனா ரணாவத்துக்கு நடந்த நிலைமை எங்க அண்ணன் அதிபர் சீமானுக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம்ல, அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்? வெட்டுவானாமே, கண்டிப்பா வெட்டுவான். இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நடிகை கஸ்தூரி அவங்க ஒரு ட்வீட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நம்ம என்னென்னலாம் சந்தேகத்தை எழுப்பணுமோ அது இந்த குல்விந்தர் கவுரினுடைய நடவடிக்கையின் மூலமாக அது உறுதிப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இந்த ட்வீட்டை பத்தி பார்க்கும்போது எனக்கு கங்கனா ரணாவத்துக்கு விழுந்தது கஸ்தூரிக்கும் விழும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இங்க பேசி வச்சிருக்கு. கண்டிப்பா விழும். கஸ்தூரிக்கு வந்து கங்கனாவுக்கு கையால் விழுந்தது, கஸ்தூரிக்கு செருப்பால் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, மெயின் ரோட் வந்துரும். அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட். சீக்கிரம் வாங்க, வர்றீங்க. உங்க அம்மாவை அசிங்கப்படுத்திருக்கா 100 ரூபாய்க்கு அவைலபிள் அப்படிங்கறத போட்ட உங்க அம்மாவை நீ அந்த மாதிரி போட்டா நீ மூடிட்டு இருப்பியாடி? நான் கேக்குறேன் கஸ்தூரி பார்த்து சொல்லுவேன். என்ன மெட்ராஸ் இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு 2024 பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்துக்கள் பயன்படுத்துற ஊதுவத்திக்கு 12% GST, சாம்பிராணிக்கு வந்து 7% GST, கற்பூரத்துக்கு வந்து 6% GST. ஆனா இவர் எப்படி, நாங்கள் தலைவர் வந்து பராசக்தியிலே சொல்லிட்டாரு, நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அதுபடி தலைவர் வந்து அப்பா சொன்னதை கேட்டு தலைவர் அதே வழியில் நடக்கிறாரு. 1000 கோயிலுக்கு மேல எந்த பாஜக ஆள்ற மாநிலத்துல வந்து இன்னைக்கு குடமுழுக்கு பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்க.
அம்பாள் என்றைக்கிடா பேசி இருக்கிறான் என்று சொன்ன வாய் தான் அம்பாளுக்கு பூசுற விபூதியில வந்து வரி விலக்கு கொடுத்திருக்கு. அதாவது வந்து 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு, அன்னை தமிழ்ல அர்ச்சனை, அனைத்து சாதின அர்ச்சகர்களாகலாம். அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல வந்து நாள்தோறும் பிரசாதம், பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்சார் சேகர் பாபு, அதே மாதிரி வடபழனிக்கோ பண்ணி வச்சாரு. இதெல்லாம் எவன் பண்ணுவான்? இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்தில் பண்ணி காட்ட சொல்லுங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு கட்சின்றாங்களே, வாரணாசியில போய் பாருங்க, கங்கையை சுத்தம் பண்ற சொல்லிட்டு 100 கோடி ஒதுக்குனாங்க. எங்க போச்சு 100 கோடி? வணக்கம் அண்ணாமலை. நான் குப்புசாமி புள்ளங்கிறதுனால தான் தோத்துட்டேன், நான் ஜெயிக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றியே. அண்ணாமலை, நீ குப்புசாமி புள்ளங்கிறதுனால தோக்கல, நீ RSS அடியாளுங்கிறதுனால தான் தோத்த. சரியா? உன்னை எதிர்த்து கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் நிறுத்தினார்ல வேட்பாளர் கணபதி ராஜ்குமார்னு, அவர் பழனிசாமி புள்ளப்பா. அவர் வந்து ஒரு ஏழை விவசாயியோட புள்ளதான். இன்னும் சொல்ல போனா அவர் கவுன்சிலரா இருந்துதான் அதுக்கப்புறம் படிப்படியா நீ சொன்ன பாரு, அந்த மாதிரி வந்து இப்போ உன்னை வீழ்த்தி இருக்கிற. சரியா? மக்கள் வந்து உனக்கு எதிராக ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, பெரியார், அண்ணா, கலைஞர், எங்க தலைவர் உட்பட எல்லாரும் தமிழ்நாட்டுல குப்புசாமி, ராமசாமி, பெரியசாமி, சின்னசாமி, முத்துசாமி இப்படி குடும்ப பின்னணியிலிருந்து வர்றவங்கள தான் தேர்ந்தெடுத்து அவங்கள தான் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க. சரியா? அதுதான் பின்புலம். நீ ஏன் தோத்த தெரியுமா? அப்பாட்ட கேளு, குப்புசாமி அப்பாட்ட கேளு. அப்பா, கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தணுமாப்பா, அப்படிதானப்பா என்னை படிக்க வச்சிங்கன்னு கேளு. அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, ஆமான்னு தான் சொல்லுவாரு. சரியா? அதே மாதிரி நீ பிஎஸ்ஜி டெக்குக்கு போனதுக்கு காரணம் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு, IIM போனதுக்கு காரணம் கலைஞர் முயற்சியில் வந்த இடஒதுக்கீடு, IPS ஆனதும் VP சிங் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் முயற்சியில கிடைச்ச ஒரு இடஒதுக்கீடு. இது எல்லாத்தையும் பெற்றுட்டு அதுக்கு எதிரா RSS காரன்ட்ட போய் அடியாள் வேலை பார்த்துட்டு இங்க வந்தா கோயம்புத்தூர் மக்கள் எப்படி நம்மள தேர்ந்தெடுப்பாங்க? கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு ஏதாவது மோடி நல்லது செஞ்சிருக்கிறாரா? தொழில்துறைக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரா? அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரா? எதுவுமே செய்யாம நாடகம் போட்டு ஏமாத்திட்டு வந்தா உன்னை அப்புறம் தோக்கடிப்பாங்களா இல்லையா? அரவக்குறிச்சியில தோக்கடிச்சாங்க, கோயம்புத்தூர் ஓட்டுன தோக்கடிச்சாங்க. திரும்ப நீ தமிழ்நாட்டுல ஏன் கேட்டா, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்துல எல்லாமே நீ எதிர்நிலைப்பாடு வச்சிருக்க. அதனாலதான் வந்து உன்னை மக்கள் தோக்கடிக்கிறாங்க நம்மள. சரியா? அதை சிந்திச்சு பார், திருந்த முடியுமான்னு யோசிச்சு பார் தம்பி. நன்றி. என் வீட்லயே தாமரை மலர்றதா? தாமரை மலரக்கூடாது, தாமரை மலரவே கூடாது. வேற கோலம் போடுங்க, தாமரை எல்லாம் போடாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. பிரியாணி கடையில கழுவி கவுத்தி வச்ச அண்டாவில தானா போய் உக்காந்த ஆடு மாதிரி மிஸ்டர் அண்ணாமலை வாண்டடா வந்து வாயை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு. நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு? A+B² ஃபார்முலா தெரியுமானே அவருக்கு? இல்ல ட்ரிக்னாமெட்ரி என்ன தெரியுமா? இல்ல ஜாமெட்ரினா என்ன? Wait a minute. Who are you? Although maths is not a part of your NEET 2022 syllabus. இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு. நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா? இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். மிஸ்டர் கோட்டே மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000க்கு மிஷின் குடுக்கறேன்னு சொல்லிட்டு 350 ரூபாய் மிஷினை கொடுத்து ஏமாத்தினதுக்கு, அதுக்கப்புறம் 10,000 ரூபாய்க்கு மிஷினை கொடுப்பேன் அந்த பில்ல பதிவிடுறேன்னு சொன்னியே, அத வெளியிட்டியா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. அப்புறம் ஆடு மேய்ச்சி சம்பாதிச்ச காசுல ஏழை விவசாயியா இருந்து ரஃபேல் வாட்ச் வாங்கினியே, அதோட பில்ல மக்கள் கேட்டாங்களே, அத வெளியிட்டியா? நாசமா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா என் வாயாலே உண்மையெல்லாம் புடிங்கிடுவீங்க போல. நான் வரணுங்க மாமா. ஆருத்ரா நிறுவனத்துக்கிட்ட நீ வாங்கின 100 கோடி லிஸ்ட்ல வருமா? வரும், ஆனா வராது. வரும், ஆனா வராதா? ஆன்லைன் ரம்மிக்கு தடை போடாம இருக்கிறதுக்காக அந்த ஆன்லைன் நிறுவனங்கள் கிட்ட ஆளுநர் வாங்கின கோடிக்கணக்கான பணம் லிஸ்ட்ல வருமா? என்ன போக போக மரியாதை ரொம்ப குறையுது. என்ன உனக்கெல்லாம் என்னத்துக்கு மரியாதை? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு மாலை இன்ஸ்பெக்டர் சீட்டு வரையா? லட்சணத்துல நான் தோசை சுட வரல, இட்லி சுட வரலன்னு வாய்ஸ் சவடால் வேற. அப்புறம் என்ன சொன்னீங்க? பாஜக பிரச்சனையை உருவாக்காது, தீர்வதான் உருவாக்குமா? அதானே. அதுவும் கரெக்ட் தான்.
பாஜக பிரச்சனையை உருவாக்காது. ஏன்னா பிரச்சனையே பாஜக தான். இப்படித்தான் அரசு. இதோட நாளைந்து புகார்கள் வந்து விட்டது. என்ன செய்வது பிரபு? இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. திரும்ப திரும்ப சொல்றோம், வாய் இருக்கு மைக் கிடைச்சிருக்குன்னு கண்டதையும் பேசாம பாஜக கட்சியில இருந்து வீடியோ ஆடியோ எதுவும் லீக் ஆகாம பாத்துக்க பாஸ். அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான்ற மாதிரி நானும் தலைவன் தான் சொல்லிட்டு தெரியாத பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வண்டியில ஏத்தி விட்டுற போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அவங்க எல்லாம் படிக்காதவங்க. இங்க கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர் தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். அந்த படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள்